எங்க போறோம்? எங்க போறோம்? ஓகே, பிடிச்சிக்கோ. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இந்த முருகன் கோயில் 1200லேருந்து 1500 வருட பழமையான கோயில். பாம்பாட்டி சித்தரால் பிரதிஷ்டைப்பட்ட முருகன் இங்கே இருக்கிறாரு. இது வந்து 2 வழியில் போகலாம். இங்கேருந்து கீழே அடிவாரத்துலேருந்து பஸ்லேயும் போகலாம். படிக்கட்டு வழியாக ஒரு 800 படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டு வழியாகவும் மேலே முருகன் பார்க்கறதுக்கு போகலாம். இது இடும்பன் சன்னதி. போகிற வழியில் நிறையா கோயில்கள், விநாயகர் கோயில் இருக்குது, இடும்பனுக்கு இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் மேலே போகணும். இது முருகனோட 7ஆம் படை வீடாகவும் கருதப்படுது. இந்த ஏரியாவில் மரங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த முருகனை மருதாசல மூர்த்தி மருதன்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம கோயிலை நெருங்கிட்டோம். அந்த அழகான கோபுரம் பார்த்திங்கன்னா கீழே தெரியுது. கோயிலில் திருப்பணி வெகு நடக்குது. 184 அடி முருகன் சிலையும் கீழே அடிவாரத்தில் வைக்க போகிறாங்க. இப்போ முதல்ல மாதிரி இல்லை, நல்ல கூட்டங்கள் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அது செவ்வாய்க்கிழமை கிருத்திகைகளை போனால் நல்ல க்ரௌடாக இருக்கும். ரொம்ப நேரம் நின்று பார்க்க வேண்டியதாக இருக்கும். இடப்பட்ட நாளில் போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். மருதாசல மூர்த்திக்கு அரோகரா. கோயம்புத்தூர் வந்துட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 15 கிலோமீட்ரு 70 நம்பர் பஸ்ஸு கரெக்டாக மருதமலைக்கே வரும். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினா 1C இறங்கினா மருதமலையிலே கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. இந்த கோயிலில் முருகன் பார்த்திங்கன்னா சூரனை வதம் செஞ்ச பிறகு இங்கே வந்து ஓய்வு எடுத்தா சொல்கிறாங்க. 7 சப்தமார்கள் வந்து இங்கே தான் தவம் செஞ்சாங்க சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு சித்தர்கள் மலைன்னு கூட இந்த மருதமலையை சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாம்பாட்டி சித்தரும் இங்கே தான் தவம் செஞ்சார். பாம்பாட்டி சித்தர் குகையிலிருந்து நம்ம முருகன் சன்னதிக்கு ஒரு நேரடியான ஒரு சுரங்கப்பாதை கூட இருக்குது. இப்போவும் அந்த சுரங்கப்பாதை இருக்குது. ஆனால் இப்போ அதில் விடுறதில்ல. அந்த வழியாக நம்ம சித்தர் வந்து வழிபடுவார் முருகனை. கோயிலை பார்த்து நல்ல கூட்டங்க, சரியான கூட்டம். நீ செவ்வாய்க்கிழமை மதுமாக வந்துட்டோம். லைனு அந்த பக்கம் இந்த பக்கம் பொது தரிசனமாக சுற்றி வருது. கோயிலை பார்த்தா அவ்வளோ அருமையாக, இப்போ கொஞ்சம் உள்ளெல்லாம் உள்மண்டபம்லாம் அருமையாக கட்டியிருக்கிறாங்க. ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பசுமை ஆனந்த். பாரம்பரியத்தை காப்போம், முன்னோர் சொல்படி கேட்போம். நம்ம இப்போ இருக்கிறது மருதமலை கோயில் இருக்கும். மருதமலை முருகன் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் இது. பல மன்னர்களால் கட்டப்பட்டது. 18 சித்தர்களில் ஒருத்தரான பாம்பாட்டி சித்தர் இந்த குகையில் வாழ்ந்திருக்கிறார். அவர் குகையும் இங்கே கீழே இருக்குது. கோயில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். சுற்றியும் பெரிய மலையில் முருகன் கோயில் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து முருகன் இங்கே தரிசிக்கலாம். பாம்பாட்டி சித்தர் வந்து கீழே இருப்பார். பாம்பாட்டி சித்தரோட குகையும் இருக்குது கீழே. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பணி நடந்துட்டு இருக்கு கோயிலில். இது பலரால் பாடப்பட்ட மருதமலை. கண்டிப்பாக நீங்கள் வரணும். நீங்களாம் வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நன்றி. தேங்க்யூ வியூவர்ஸ். பாம்பாட்டி சித்தர் குகைக்கு போகிற வழி இதுதான். ஓரமாக அப்படியே படியில் கீழே இறங்கி போகணும். ஒரு 200 படிக்கட்டு இருக்கும். அப்படியே கீழே இறங்கி போனால் இதில் சப்தமார்கள் தவம் செஞ்ச இடமும் இருக்குது. அவங்களோட சிலையும் அங்கே இருக்குது. நம்ம இப்போ அதை பார்க்கலாம் வாங்க. அப்படியே கொஞ்சமாக அப்படியே இறங்கி போகலாம். வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. இல்லாதப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இந்த இடம். அப்படியே கீழே இறங்கி போகணும், ஒரு முடியாக இறங்கி போகணும். ஆனால் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த மருத மர வாசனையில் அப்படியே அவ்வளோ ஒரு நம்மையே மறந்து இங்கே தவம் செஞ்சோன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு 10 நிமிஷம் மௌனமாக இருந்து தவம் செய்யுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த இயற்கை காட்சியை பாருங்கள், எவ்வளோ அழகு, கண்கொள்ளா காட்சிங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும். பட் அந்த வழியுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம சப்தமார்கள் தவம் செய்த இடம். இது ஆல்ரெடி ஃபோட்டோவில் எடுக்கக்கூடாது. இன்றைக்கி க்ரௌடு கொஞ்சம் இந்த இடத்துல கம்மியாக இருக்குங்கிறது நம்ம எடுத்திருக்கோம். நம்ம என்ன நினச்சி வேண்டினாலும் இங்கே நடக்கும். அனன்யா அபூர்வாவுடன் உங்கள் பசுமை ஆனந்த். நம்ம மருதாச்சல மூர்த்திக்கு ஒரு அரோகரா போட்டுருவோம். இதுதான் மருதாச்சல மூர்த்தி இருக்கிற கோயில். நம்ம பழைய ஆரம்ப கால கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தரால் பிரதிஷ்டப்பட்டது. வள்ளி தெய்வனோட இங்கே இருக்கிறது. அதில் பல கோயில்கள் இருக்குது. வரலாறு தெரிஞ்சுக்க நம்ம பசுமை ஆனந்த் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.